Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு 5 to 6 லெக்சர்ஸ் வரைக்கும் போகலாம். ஈச் லெக்சர் குட்டி குட்டியா முடிஞ்சிடும். லைக் 7 to 10 மினிட்ஸ்லேயே நமக்கு முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப குட்டி சாப்டர் தான். வெயிட்டேஜ் அவ்வளோவா இருக்காது. நான் வெயிட்டேஜ் பற்றின வீடியோவை ஒரு செப்பரேட் வீடியோவாக ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போயிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் ஆர் டைட்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். The process of estimation of unknown substance concentration by using known concentrated solutions. இதுதான் இதுக்கான டெஃபினிஷன்ஸ் வந்து பெருசாக முக்கியம் இல்லை. பட் ஸ்டில் ஸ்க்ராட்ச்ல இருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த நோட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு அப்படிங்கிறதுனால கண்டென்ட் ஸ்கிப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு நோட்ஸாக தான் இருக்க போது. ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் என்ன நோட்ஸ் அவைலபிளாக இருக்குமோ அதுதான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் ஓகே விட்டுறலாம். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு படித்து பாருங்கள். ஆர்எல்ஸ் நான் வீடியோஸ் போயிட்டுருக்கும் போது நீங்களும் ஹேண்ட் ரிட்டனாகவே எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே இங்கே ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. நோட்ஸ்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிடிஎஃப் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, volumetric analysis and titration, the process of estimation of unknown substance concentration by using known concentrated solutions. இதான் இதோட definition. Titer or titrate, அது வந்து unknown concentrated solution. unknown concentrated solution தான் நம்ம titer or titrate அப்படின்னு சொல்றோம். Titrant is nothing but known concentrated solution, also called as standard solution. Standard solution நம்ம ரெண்டு டிவிஷனாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நம்மளோட primary standard solution, இன்னொன்று secondary standard solution. Primary standard solution வந்து actual weight can be measured, therefore need not be standardized. ஓகேவா? இதில் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமே என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். கேட்பாங்க ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் என்ன, செகண்டரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு. ஸோ ஆக்சாலிக் ஆசிட் K2Cr2O7, மோர் சால்ட் Na2S2O3.6H2O, that is hypo H2C2O4, இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள். செகண்டரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? ஆக்சுவல் வெயிட் cannot be measured, therefore need to be standardized solution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NaOH, HCl, KMNO4, இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கேட்கறதுக்கு சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இண்டிகேட்டர் பார்த்துடலாமா? Indicator, it is an auxiliary substance used to detect endpoint by visual or physical color change மூலமா நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ end pointனா என்ன? The point at which reaction is completed. At the end, number of gram equivalents of titrate is equal to titrant. ஓகேவா? இதுதான் நமக்கு எண்ட் பாயிண்ட்டாக இருக்க போகுது. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் வந்துட்டு ரெண்டு இதுக்கும் சேமாக இருக்க போகுது. லைக் ரெண்டோட இதை தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து ஏன்னா இதுலலாம் ரைட்டிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். பட் அதில் வாய்ஸ் ரெக்கார்டிங் மிஸ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் இதை நான் ஷூட் பண்ணுறேன். அதுதான் இந்த ஸ்டார்க்கான ரீசன். ஓகேவா? ப்ரொசீட் பண்ணலாமா? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட். ரொம்ப ரொம்ப இந்த சாப்டர்லே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய பிளேஸே இதுதான், இந்த ஸ்டார் தான். இதுக்கு நான் அகெயின் ஒரு ரெட் ஸ்டார் கூட கொடுத்துக்கிற விரும்புகிறேன். ஓகேவா? நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இதுதான் முக்கியம். இதிலிருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்கப்படும். ஓகேவா? இப்போ இந்த 5 ஃபார்முலாவுமே இம்பார்ட்டன்ட் தான். நான் இந்த ஒன்று மட்டும் தான் படித்து வைப்பேன் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. லைக் டைட்ரேட்டுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவும், டைட்ரண்ட்டுக்கு இதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் ரெண்டும் இந்த 1 2 3 4 5 இந்த 5 ஃபார்முலாவுமே மிஸ்மேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா?
இதுக்கு ஒரு சைடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், இன்னொரு சைடுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கும். எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் த டேட்டா ப்ரொவைடட் இன் த கொஸ்டின். அத வச்சு தான் நமக்கு வரப்போகுது. இப்போ n இன்டூ n ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ n ஃபேக்டர். கேபிட்டல் N அப்படிங்கிறது நம்மளோட நார்மாலிட்டி. கேபிட்டல் M நம்மளோட நார்மாலிட்டி இன்டூ V இன் ml. ml வந்துனா டிவைடட் பை 1000. நார்மாலிட்டி இன்டூ V இன் லிட்டர்ஸ்ல வந்துனா நமக்கு 1000 தேவையில்லை. ஓகேவா? நார்மாலிட்டி ஐ கேன் ரைட் இட் அஸ் மொலாரிட்டி இன்டூ n ஃபேக்டர். அதுதான் எனக்கு இங்கே கீழே வந்திருக்கு. சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில இருந்தே இந்த ரிலேஷன்ஸ், சொல்யூஷன்ஸ்லயும் இந்த ரிலேஷன் பார்த்துருப்போம். எல்லா இதுலையுமே பார்த்துருக்கோம். சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி நான் இதுக்கு அப்புறம் தான் டீச் பண்ண போகிறேன். சொல்யூஷன்ஸ் இதை கவர் பண்ணிட்டேன். சொல்யூஷன்ஸ் செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு நோட்ஸ் அதுக்கும் நான் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? m into n factor. Next in the formula, weight by gram equivalent weight. What is gram equivalent weight? Suppose நமக்கு gram molecular weight கொடுத்திருந்தாங்கன்னா divided by n factor. See, எல்லாமே டேட்டாஸை பொறுத்து தான் இருக்கு. பட் இந்த ஃபார்முலா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஃபார்முலா எந்த டேட்டாக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொஷின் சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் பை வி லிட்டர். இதுவும் ஒன் ஆஃப் த ஃபார்முலே. ஓகேவா? இப்போ n ஃபேக்டர்ஸ் ப்ரொசீட் பண்ணலாமா? n ஃபேக்டர்ஸ் ஆசிட்க்கு, பேஸ்க்கு, சால்ட்டுக்கு இருக்கு. ஆசிடுக்கு வந்து நம்பர் ஆஃப் அயனைசபிள் H தான். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு H பிளஸ், லைக் ஒரு H இருக்கு, இங்கேயும் ஒரு H இருக்கு, இங்க 2 H இருக்கு, இங்க 3 H இருக்கு, 3 H இருக்கு, 3 H இருக்கு. பட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு n ஃபேக்டர்ல டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஒய் ஸோ அப்படின்னா ஃபாஸ்போரிக் ஆசிட்க்கு மட்டும் ஃபார்முலா என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இது பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் தான். நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் -1 இதுதான் இதோட ஃபார்முலாவா இருக்க போது. இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு n ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு. லைக் ஃபாஸ்போரிக் ஆசிட்க்கு மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும். n ஃபேக்டர்ஸ் தப்பாச்சுன்னா டோட்டல் ஆன்சரும் தப்பாக சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பேஸ்க்கு நம்பர் ஆஃப் OH மைனஸ் அயான்ஸ். இங்க 2, இங்க 1, இங்கேயும் 1. ஓகேவா? சால்ட்டுக்கு பார்த்துடலாமா? சால்ட்டுக்கு வந்துட்டு டோட்டல் சார்ஜ் ஆஃப் கேட்டயான் ஆர் ஆனயான். அதுதான் லைக் Na பிளஸ் Cl மைனஸ் Na3 இங்கே கிறிஸ் கிராஸ் ஓவர் த சார்ஜஸ் +3 வரும். இங்கே வந்துட்டு SO4 -2 -2 இது 3 சல்ஃபேட் இருக்கிறனால இன்டூ -2 × 3 6 Na2CO3க்கு 2 FeSO4க்கு 2 FeC2O4க்கும் 2. டோட்டல் சார்ஜ் ஆஃப் கேட்டயான் ஆர் ஆனயான் தான் இதோட n ஃபேக்டராக இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆர் ரிடக்டன்ட். இதுக்கும் நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் இது வரைக்கும் டீல் பண்ணியிருந்தேன். பட் வாய்ஸ் ஓவர் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அகெயின் ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? KMNO4 வந்துட்டு இதுக்கும் நான் ஏன் ஸ்டார் கொடுத்துருக்கிறேன்னா, இந்த ரிலேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் KMNO4, K2Cr2O7, இந்த மோர் சால்ட், ஹைப்போ, இந்த 4ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஓகேவா? இதுக்கு n ஃபேக்டர் எந்த மீடியம், எந்த ப்ராடக்ட் மீடியம், நான் இதை எழுதுறேன். ப்ராடக்ட் மீடியம், இந்த ரெண்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? என்ன சொல்றேன்னா, லைக் அசிடிக் மீடியம், திஸ் இஸ் அசிடிக் மீடியம், அதுதான் அந்த மீடியம். ப்ராடக்ட் என்ன? KMNO4 Mn+2 கன்வெர்ட் ஆயிருக்கு. இதோட ரொம்ப முக்கியம், இதை மிஸ் பண்ணிட்டேன். n ஃபேக்டர். ஓகேவா? ஓகேவா? இந்த 3 தான் முக்கியம். அசிடிக் மீடியம்ல ப்ராடக்ட் என்ன? Mn+2. அதோட n ஃபேக்டர் என்ன? +5. n ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, இது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ரெண்டோட டிஃபரன்ஸும் நமக்கு 5 இருக்க போகுது. ஸோ n ஃபேக்டர் அதுதான் 5. இதை நான் வந்துட்டு எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ban 153 ban 153 இதுதான் இதோட ஹிண்ட். லைக் என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக் மீடியமில் என்னோட n ஃபேக்டர் சேஞ்ச் 1 இருக்க போது, அசிடிக் மீடியமில் என்னோட n ஃபேக்டர் சேஞ்ச் 5 இருக்க போது, நியூட்ரல் மீடியமில் n ஃபேக்டர் வந்துட்டு 3 இருக்க போது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நியூட்ரல் ஆர் ஆல்கலைன் மீடியமாக தான் நம்ம பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா?
முடிஞ்சிருச்சா? K2Cr2O7க்கு ஒரே ஒரு என் ஃபேக்டர் சேஞ்ச் தான். KMnO4க்கு தான் மீடியம் பேஸ் பண்ணி நமக்கு வரப்போகுது. ஆசிடா, பேஸா, நியூட்ரலான்னு நம்ம செக் பண்ணணும். பட் K2Cr2O7 அசிடிக் மீடியம் மட்டும் தான். அதோட என் ஃபேக்டர் சேஞ்ச் வந்துட்டு 6. மோர் சால்ட்டும் Fe+2 to Fe+3 தட் இஸ் என் ஃபேக்டர் 1. ஹைப்போக்கும் என் ஃபேக்டர் 1 தான். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த வீடியோல நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்ஸ்ல இருந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல எடுத்துட்டு வரப்போறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.